இப்போ போப் ஆண்டவருடைய மறைவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த இது நடந்திருக்கு. இன்றைக்கி அவருடைய இறுதி அடக்க நிகழ்வு நடக்கிறது. நீங்கள் வந்து ப்ராட்டஸ்ட் அது இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் அவருடைய அந்த மறைவு, அவருடைய கடந்த காலம் அந்த விடயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க? கிறிஸ்துவ மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவராக இருந்தார். ஒரு வித்தியாசமான ஒரு போப்பரசராகவும் இருந்தார். அவரை வந்து நிறைய பேர் நேசிக்கிற மக்கள் அதிகமாக இருந்தார்கள். அதால் தான் மிக வேதனையோடு வருத்தத்தோடு ஏழைகளுக்கான தேவாலயம் அப்படின்னு சொல்றாரு. எடுத்த உடனே இவரோட ஆரம்பிக்க ஏழைகளுக்கான தேவாலயம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சுலபம். ஆனா அதுபடி வாழ்றது கஷ்டம். ஆனா ஒரு பெரிய ஒரு அரண்மனையில போய் ஒரு அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இது ஏழைகளுக்கான தேவாலயம், ஏழைகளுக்கான ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அதை ஏற்றுக்கொள்வதுன்னா அதுபடியே வாழ்ந்து காட்டினார். அப்படி அவருடைய தலையீடுகள், பேச்சுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது, இப்போ இருக்கிற அதே ஜனாதிபதி முன்னால் இருக்கும்போது மெக்சிகோ எல்லையில மக்கள் வந்து இந்த நாட்டை கடந்து சாமானியில் அந்த பக்கம் போறாங்கன்னு ட்ரம்ப் அங்க வந்து பெரிய ஒரு சுவரை கட்டுறாரு. உடனே இவர் சொல்றாரு, நல்ல கிறிஸ்துவன் என்பவன் பாலங்களை கட்டுவானே தவிர செவரை கட்ட மாட்டான், தடுப்பு சுவர்களை கட்ட மாட்டான்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்ல, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாரு. இவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அதை நோக்கியே தான் இருந்திருக்கு. இவர் முதலாக யுனைடெட் அரப் நேஷன், ஐக்கிய அரபு நாடுகளுக்கு போன முதல் இவர் போப் இவர் தான். அவருடைய கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா மிக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லாதீர்கள் சொல்றாரு. ஒரு தீவிரவாதம் நடந்தால் இஸ்லாமியர்கள் மேல் பழி போடாதீர்கள் சொல்றாரு. அவர்களை நேசிக்கணும். இவர் மாற்று மதம் தான் இருந்தாலும் அந்த மாற்று மதத்தானே நேசிக்கணும்னு பைபிள் சொல்லுது. அது மட்டுமல்ல, சிரியா மற்ற நாடுகள், அல்ஜீரியா போன்ற நாடுகள் உள்நாட்டு கலவரங்கள் வரும்போது பயங்கரவாதமும் தீவிரவாதமும் எல்லா இடத்திலும் ஒடுக்கப்பட வேண்டும், மனிதர்களை சக மனிதர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல கேபிட்டலிசம் வந்து பொருளாதாரத்தை பத்தியும் பேசுறாரு. பொருளாதாரத்துல ஒரு கம்யூனிஸ்டாவே இருக்காரு அவர். அப்ப பாருங்க, இவரு சமூக நீதி, சமத்துவம் இப்படி எல்லாம் பேசுறவன் இருக்கிறான், செயல்ல இல்ல. அந்த செயல்பாட்டாளர் தான். ஏன் இன்னைக்கு அவரை வந்து இவ்வளவு எல்லாரும் வருத்தத்தோடு விடை கொடுக்கிறாரு, இவ்வளவு துக்கப்படுறாங்க, இவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னா, ஒரு புரட்சியாளன் ஒரு பிஷப்பா இருந்திருக்கா, ஒரு போப்பாளராக இருந்திருக்காரு. ஒரு பெரிய போப், இது ஒரு பெரிய புரட்சியாளனா மாறி இருக்காரு. வரலாற்றிலே இவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், டிசிஷன் மேக்கிங் ஆஃப் வாடிகன் அப்படின்னு சொன்னா, வாடிகன்ல இருந்து ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் அது உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும். அதை இதுவரைக்கும் இருந்த போப்பாண்டவர் எல்லாம் தனி ஒருவர்களா செய்து கொண்டிருந்தார். ஆனா இவர் பாருங்க, அதுல ஒரு பெரிய மாற்றத்தை சொன்னேன். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்புகளுக்கு வணக்கம். சிறுபான்மையினர் நலக்கட்சியினுடைய தலைவர் பேராயர் ஆர் சாம் ஜேசுதாஸ் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். இப்போ போப் ஆண்டவருடைய மறைவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த இது நடந்திருக்கு. இன்றைக்கி அவருடைய இறுதி அடக்க நிகழ்வு நடக்கிறது. நீங்கள் வந்து ப்ராட்டஸ்ட் அது இருந்தாலும் உங்களுடைய பார்வையில் அவருடைய அந்த மறைவு, அவருடைய கடந்த காலம் அந்த விடயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? போப் அரசர் என்று சொல்லுகிற பிரான்சிஸ் அவர்களுடைய மறைவு உலகத்தில் இருக்க கிறிஸ்துவ மக்கள், பெரும்பான்மை கிறிஸ்துவ வாழ்கிற 140 கோடிகளுக்கு மேல் இருக்கிற இந்த கத்தோலிக்க மக்கள் இந்த மிக பெரிய மன வேதனை அடைந்திருக்கிறார்கள். அதற்கான இந்த அடக்க ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர் வந்து மிகவும் எளிமையான ஒரு தாழ்மையான ஒரு கிறிஸ்துவ, எளிமையான மிக தாழ்மையான ஒரு கிறிஸ்துவ மக்களால் நேசிக்கப்படுகிற ஒரு தலைவராக இருந்தார். ஒரு வித்தியாசமான ஒரு போப்பரசராகவும் இருந்தார். அவரை வந்து நிறைய பேர் நேசிக்கிற மக்கள் அதிகமாக இருந்தார்கள். அதால் தான் மிக வேதனையோடு வருத்தத்தோடு அவருக்கு பிரியா விடை கொடுத்து கொண்டிருக்காங்க. மற்ற போப்பாண்டவர்களுக்கும் இவருக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அவர் எளிமையானவர். என்ன பெரிய விஷயங்கள், அவன் பிஷப் பேராயராக தேர்ந்தெடுக்கப்படுகிற, போப்பாய் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் அநேக அரசியலில் அவர் சில நேரங்கள் தலையிடுகிறதில்லை. சில நேரங்களில் பொது விஷயங்களிலும் மற்ற பிற மத சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பல கருத்துக்களை அவர்கள் சொல்லுவதே இல்லை.
ம், அவர்கள் வந்து ஒரு அரசு ஆட்சி போல அரசரை போல வாழ்வார்கள். ம், ஆனால் இவருடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கும் போது ம், கிறிஸ்துவர்களுக்காக ஆரம்பிக்கும் முதல் அவர் போய் பூப்பரசராகி முதல் பேச்ச ஆரம்பிக்கும் போது ம், தேவாலயம் ஏழைகளுக்கான தேவாலயம் ம், அப்படின்னு சொல்றாரு. ம், எடுத்த உடனே இவருடைய ஆரம்பிக்கும் ஏழைகளுக்கான தேவாலயம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சுலபம். ம், ஆனா அதுபடி வாழ்றது கஷ்டம். ம், ஆனா ஒரு பெரிய ஒரு அரண்மனையில போய் ஒரு அரசரா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இது ஏழைகளுக்கான தேவாலயம் ஏழைகளுக்கான ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி அதை ஏற்றுக்கொள்வதுன்னா அதுபடியே வாழ்ந்து காட்டினார். ம், அந்த மறைவு நாளில் அவர் வாழ்ந்ததுல அவ்வளவு பெரிய அரண்மனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ம், ஒரு சாதாரணமான பக்கத்துல இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தான் வாழ்ந்தார். ம், அதில் கூட பல பல அறைகள் உண்டு. ஒரே ஒரு அறையைத்தான் அவர் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காரு. ம். ஒரு அந்த இப்ப இதுக்கு முன்னாடி இந்த போப்பார் நல்ல பயன்படுத்தினாங்க. நல்ல அந்த ஆடம்பரமா இந்த ரிச் அரண்மனையில் தான் இருப்பாங்க. ம், அவங்க அநேகரை சந்திப்பாங்க. ம். அவங்களோட வாழ்க்கை முறை வித்தியாசமா இருக்கும். ஒரு அந்த அரசருக்கான அந்த தினசரி சந்திப்பு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அரசருக்கு மாதிரி இருக்கும். ம். இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த உடனே சமையல்காரனே வேணான்ட்டாரு. என்னுடைய சமையலை நானே செய்துக்கிறேன். ம், ஒரு ஒரு அரசர் தன்னுடைய சமையலை நானே செய்துக்கிறேன், நானே செய்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். ம், அப்படி வாழ்ந்தார் அவர். அது ரெண்டாவது வந்து சாதாரண எளிய மக்களை சந்திக்கும் போது எனக்கு வந்து போப்பரசருக்கு தனியான ஒரு பெரிய ஊர்தி உண்டு. அதை வந்து அதுல கூண்டெல்லாம் அடிச்சு யாரும் உள்ள வர புல்லட் ப்ரூஃப் போட்டு அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா அவர் வெளியே கூட்டு போவாங்க. வெளியே அவர் ஒரு அதுக்குன்னு பிரயோஜனப்பட்ட ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு வாகனத்தில் தான் போவாரு. இவர் கடைசி வரைக்கும் அதுல ஏறவே இல்லை, எனக்கு வேணான்ட்டாரு. கடைசி வரைக்கும் ஏறவே இல்லை. அவரு சாதாரணமான ஒரு வாகனத்துல உட்காந்துட்டு மக்கள் மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு வாகனத்துல ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு போவாரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இருக்கா. அவருடைய அந்த பேச்சு வெளியே போய் போப்பா அந்த கிட்ட யாரும் போக முடியாது. ஆனா இவருடைய நடைமுறையில பாத்தீங்கன்னா இவர் வெளியே போகும்போது எல்லாரும் கை அசைக்கிறது பண்ணல, கை கொடுக்குவாரு. ஏன்னா மற்ற போப்பை போய் தொட முடியாது. அதுல ஒரு பெரிய நெகிழ்வுக்குரிய நிகழ்ச்சி தான் இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இப்படி போய் மக்கள்கிட்ட இறங்கி போனதில்லை. இவங்க வேன் இருந்து இறங்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு ஊனமுற்ற ஒருத்தர் வந்து ஒரு தூக்கி காட்டுறாரு ஒரு குழந்தைய, ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போன்ற கையை காமிச்சிட்டே போயிடுவாங்க. ஆனா இவர் தன் வாகனத்திலிருந்து இறங்கி அந்த ஊனமுற்ற குழந்தைகிட்ட போய் நின்று அதை தொட்டு முத்தம் கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமா, ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு. இப்படியெல்லாம் யாரும் இருந்ததே கிடையாது. அவங்க பாக்குறவங்களுக்கு ஆச்சரியம், இப்படி இருக்காரு. அப்படி அவருடைய தலையீடுகள் பேச்சுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும்போது இப்ப இருக்கிற அதே ஜனாதிபதி முன்னால இருக்கும்போது மெக்சிகோ எல்லையில மக்கள் வந்து இந்த நாட்டை கடந்து சாமானியில் அந்த பக்கம் போறாங்கன்னு ட்ரம்ப் அங்க வந்து பெரிய ஒரு சுவரை கட்டுறாரு. உடனே இவர் சொல்றாரு, நல்ல கிறிஸ்துவன் என்பவன் பாலங்களை கட்டுவானே தவிர செவரை கட்ட மாட்டான், தடுப்பு சுவர்களை கட்ட மாட்டான்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இல்ல, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. ஒரு சாமானிய மக்களுடைய மனநிலையை ஒரு அகதினா நீ அவனோட மனிதனாய் நடத்துன்னு சொல்றாரு. அவன் அகதியா நினைத்தாத மனிதன். அப்ப இவருடைய நிகழ்வுகள் ஒன்னொன்னா நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா இவர் மிக ஆச்சரியமான மனுஷனா இருக்காரு. இவ்வளவு உயர்ந்த பதவிக்கு போய் இவ்வளவு உயர்ந்த தகுதிக்கு போன பிறகு இவ்வளவு சாதாரணமா ஒரு மனுஷனால் இருக்கு. இந்த மாதிரி சொன்ன பிறகு அமெரிக்கா அங்க என்ன மாற்றம் வந்தது, அவங்க எப்படி அதை அமெரிக்கா அவர் மறுபடியும் இப்ப நம்ம ட்ரம்ப் அவரை கடிஞ்சுதான் பேசினாரு. நீ மற்றபடி உன்னுடைய நாட்டுக்கு சாதகமா இருக்காத, நீ அரசியல் செய்யாதெல்லாம் இவர் கடிஞ்சு பேசினார். இருந்தாலும் இவர் தன்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ளவே இல்லை. மறுபடியும் எல்லா இடத்துலயும் பேசும்போது உலகத்திலே வந்து அடிமைத்தனம் இருக்கக்கூடாது சொன்ன முதல் மனிதர் தான். அடிமைத்தனத்தை நான் இதுக்கு முன்னாடி இருந்த அன்பை போதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கறதுக்கு தான் கிறிஸ்தவம் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த போப்பரசரும் சொல்லாத வார்த்தையை அவர் சொல்லிட்டாரா, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. ஆமா, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. இல்ல, ஒரு சிலர் வந்து முன்னால சொல்லியிருக்காங்க, ஆனா அதை வலியுறுத்தி பேசினது இல்லை. அதுக்கு ஈக்குவலா இவர் வந்து மற்றவனை நேசின்னு சொன்னதுக்காக இவருடைய செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா அதை நோக்கியே தான் இருந்திருக்கு. இவர் முதலாக யுனைடெட் அரப் நேஷன் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு போன முதல் இவர் போப் இவர் தான். இதுக்கு முன்னாடி யாருமே வந்து இஸ்லாமிய இத்தனை வந்த போப்பரசர்களை ஒருத்தர் கூட போனது கிடையாது. அங்க போயிட்டு அவருக்கு கிட்ட போயிட்டு இப்போ இஸ்லாமிய நாடுகிட்ட போய் பேசுறாரு. அவருடைய கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா மிக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லாதீர்கள் சொல்றாரு. ஒரு தீவிரவாதம் நடந்தால் இஸ்லாமியர்கள் மேல் பழி போடாதீர்கள் சொல்றாரு. அவர்களை நேசிக்கணும். இவர் மாற்று மதம் தான் இருந்தாலும் அந்த மாற்று மதத்தானே நேசிக்கணும்னு பைபிள் சொல்றத
இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லாதீங்கன்னு சொல்ல ஒரு போக்கு குறிப்பா மேற்கு பகுதிகளில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தான் அந்த பிரச்சனையே இருந்திருக்கு. பிரச்சனை இருக்கும்போது அவருடைய மனித நேயத்தை குறித்து பேசும்போது இஸ்ரேல் யூதர்கள் கிறிஸ்துவெல்லாம் அவங்களை ஆதரிக்கிறாங்க. ஆனா இவர் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறாரு. பாருங்க எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஹோலி ஸ்பிரிட் என்ற ஒரு திருச்சபையில தினந்தோறும் வந்து இரவு 9:15 மணிக்கு இவர் ஃபோன் பண்ணி தினந்தோறும் ப்ரேயர் பண்றாரு. அந்த ஆளுக்கு அங்க வந்து சமாதானம் உண்டாகட்டும், அங்க வந்து அந்த போர் நிறுத்தப்படணும் அப்படின்னு. இவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அந்த 9:15 மணிக்கு கூப்பிட்டு அந்த பாலஸ்தீனத்தில் இருக்க அந்த சபையில பேசுறதை நிறுத்தவே இல்லை. அப்ப எவ்வளவு கரிசனை உள்ள மனிதனா இருந்திருக்காரு. கடைசி வரைக்கும் பேசியிருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட பேசியிருக்காரு. பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆலயத்துல கூப்பிட்டு அந்த டெய்லி தினந்தோறும் அந்த இடத்துல சமாதானம் வரணும் அப்படின்னு அந்த திருச்சபையில சமாதானத்துக்காக. ஏன்னா அந்த மக்கள் தினம் பாடுகள் அனுப்பியிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன நினைச்சாங்க, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களை கொள்ளுகிறார்கள், கிறிஸ்துவர்களுக்கு மனித நேயம் இல்லைன்னு. கிறிஸ்துவ மத தலைவராக இருக்கிறவரை இவ்வளவு மனித நேயராக இருந்திருக்காரு. ஒவ்வொரு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் வெளிப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள்ல வந்து போப்பாண்டவர் வந்து இப்ப பிரான்சிஸ் வந்து ஏன் நேசிக்கிறாங்கன்னா, சண்டையே கூடாது, சண்டை வந்து மனித இனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி எல்லா ஊர்லயும் சண்டையை நிறுத்தணும், யுத்தம் எந்த நாட்டிலையும் எந்த பேர்லயும் இருக்கக்கூடாது, யுத்தம் என்பதே கூடாதுன்னு பேசுறாரு. யுத்தத்துக்கு நான் எதிரானவன்னு பேசுறாரு. அது மட்டுமல்ல, சுற்றுப்புற சூழ்நிலையை பத்தி பேசுறாரு. நீங்கள் எல்லாம் உலகத்தை குப்பை கூடமாக மாற்றி விட்டீர்கள், அது நீங்கள் எல்லாம் உங்களுடைய இடங்களை வந்து பெருசா வாழ்றீங்க, உங்களுடைய எல்லாவற்றையும் குறுக்கி கொள்ளுங்கள், மற்ற சக மனிதனும் இங்க வாழணும். எல்லாவற்றிலும் ஒவ்வொரு கருத்தா நீங்க போய் ஒண்ணு பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் அதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, பிறரை நீ நேசி பிறர் மதத்தை நேசின்னு சொல்லும் போது ஒரு இனிகோ எரிதராஜ் வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு கோட் பண்றதை நான் கேட்டேன். ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படி சொன்னா, இவர் போன அன்னைக்கு, அவரை பார்க்க போன அன்னைக்கு ஒரு சீக்கிய மத குரு உள்ள வராரு. அவர் வந்து தன்னுடைய கிர்பான் என்று சொல்லுகிற ஒரு குருவாலை இவர்கள் அணிந்திருப்பார்கள். இவரை பார்க்க போகும்போது இவரும் லைன்ல இருக்காரு, பின்னால் அவரும் லைன்ல வரும்போது இவருக்கு முன்னால் இருக்கும்போது அந்த அரண்மனைக்குள்ள அவரை தடுத்துடுறாங்க. உங்களை அனுமதிக்க முடியாது, ஏன்னா இந்த வாளை வைத்துக்கொண்டு போப்பாண்டரை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது, ஆக்சுவலி அந்த கிர்பான் என்ற அந்த வாள் ஒரு சீக்கிய மதகுருக்கு எப்ப போடுவாங்கன்னா, அது வந்து அவரை வந்து சீக்கிய மதகுருவாய் அவர் தேர்ந்தெடுத்த பிறகு அதை கழுத்தில் அதை போட்டுருவாங்க. அதுதான் அது. அவர் சாவும் போதுதான் அதை கழட்டணும், மற்ற எப்போதுமே அதை கழட்ட மாட்டாங்க. அது அவங்க மத கடமை, மத ஆச்சாரியம், அதுதான் அந்த வாளுடைய. ஆனால் இங்க வரும்போது, இந்த இடத்துல வரும்போது அவர் என்ன சொல்றாரு, இதை கழட்டி வச்சாதான் நீ போப்பாண்டவரை பார்க்கணும் வச்சுட்டு சொல்றாங்க. அவர் மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப உடனே அந்த அதிகாரிகள் போய் உள்ள கேட்கறாங்க போப்பாண்டவர்கிட்ட, இது மாதிரி இருக்கு, அவர் மதக்கடமை அதை போட்டுதான் வரணுமான்னு. பரவாயில்ல, வர சொல்லுன்னு பாக்குறேன், ஆயுதம் இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ பாருங்க, தனக்கு ஆபத்து அப்படி எல்லா சட்டத்திட்டங்களும் நான் உடைத்து அவர் ஒரு மனிதனை மத கோட்பாடு படி அவர் சந்திக்க வர நம்ம தடுக்கணும். ஆமா, பிற மதனை நேசின்னு சொல்றது, பேசுறது ஈஸி, செய்யறது கஷ்டம். அது பாருங்க, அது ஒரு அவர் தீவிரவாதியா இருக்கலாம், அதை எடுத்து கூட குத்தி இருக்கலாம், அதுதான் அதுக்காக தானே இவன் தடுக்கிறான். இருந்தாலும் அவன் ஒரு மனிதனா கருதி நம்ம பார்க்க வந்திருக்கான், அது அவனோட மதக்கடமை அப்படின்னு சொல்ற. இதுதான் வந்து அவருடைய மனித நேயத்தின் உச்சம். எல்லாவற்றையும் அவரை வந்து நீங்க பார்த்துட்டு இருக்க. பிற மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களை யாருமே பொதுவாக போப்பாரசர்கள் சந்திச்சது அவ்வளவா கிடையாது. நம்ம இந்து மார்க்கத்தில் இருக்கிறவங்க, சீக்கிய மாதம் இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்றாங்கன்னா, இவர் வந்து இப்படியானப்பட்டவர்களை நிறைய பேரை சந்திச்சு. ஆமா, இஸ்லாமிய மதத்தை சந்திக்கிறாரு, சீக்கிரம் யார் போனாலும் சந்திப்பார். அவர் வந்து அதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அவர் பண்ணதே கிடையாது. அவருக்கு வந்து அப்படி யாரையுமே சந்திக்க மாட்டேன் நான் அப்படிலாம் சொன்னதும் கிடையாது. அதான் சராசரியாக அதை நடந்து வந்து, அதை போப்பாண்டவர் வெளியே இறங்கி ரோடு நடந்து வந்து மக்களை சந்திக்கிறாருன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய விஷயம். அதை அவர் செய்து கொண்டே தான் இருந்திருக்காரு. அவர் அதற்காக தான் அவர் வந்து வித்தியாசமான ஒரு அவர் ஒரு போப்பரசர் இருந்தவர்களிலே இவர் மிகவும் வித்தியாசமானவர். அப்படின்னு போர் இருக்கக்கூடாது, ஒரு 2 நாட்டுக்கு மத்தியில நீ சோற கட்டாத பாலத்தை வேணா கட்டுன்னு சொன்னது, அது ஏழைகளுக்கானது தான். அந்த கிறிஸ்தவ தேவாலயங்கள் ஏழைக்காக இருந்தது அப்படின்னு சொல்றது. இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் பாத்தீங்கன்னா, திருச்சபை என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு கேள்வி அவர்கிட்ட. தேவாலயம் என்றால் என்ன அப்படின்னா, தேவாலயம் என்றால் மனங்களை சுகப்படுத்துகிற ஆலயம். உனக்கு ஹாஸ்பிட்டல் போனா உனக்கு நோய் சுகமாகும், ஆலயத்துக்கு வந்தா உன் மனம் சுகமாகும். எவ்வளவு பெரிய ஒரு கான்செப்டை சர்வசாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாரு.
ஒரு மனத்துக்கான மருத்துவமனை தான் தேவாலயம். நோய்க்கான மருத்துவமனை ஹாஸ்பிட்டல், மனத்துக்கான மருத்துவமனை தேவாலயம். அப்ப அது எல்லாவற்றிலுமே ரொம்ப உள்நோக்கி போய் பார்த்தீங்கன்னா அவருடைய சிம்பிளிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா எல்லாத்துக்குமே ஒரு கருத்தியல் வச்சிருக்காரு. அவருடைய ஒவ்வொரு தொலைநோக்கு பார்வை, அவர் செய்கிற காரியங்கள், அவர் சொன்ன காரியங்கள் எல்லாமே அவர் அதுக்குள் போய் பார்க்கும்போது அதுல வந்து கருத்தாய்வு மிக அருமையா இருக்கு. அவர் சாதாரண மனுஷனை நோக்கிய அந்த யுக்ரைன் வாருக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வைக்கிறாரு. நீங்க சண்டை போடுறது சரியில்லை, 2 நாடும் போய் சமாதானத்துக்கு பண்ணுங்கன்னு. அது மட்டுமல்ல, மதத்தின் பேரால் எந்த நாடு கூட சண்டை போட்டாலுக்கும் அதுக்கு எதிரானவன் நான். மத சண்டை கூடாது, சண்டையே கூடாது. ஃபர்ஸ்ட் சண்டை கூடாது, மத சண்டை கண்டிப்பா சண்டை போடக்கூடாது. உக்ரைன் போய் அங்க சமாதானத்துக்கான முயற்சி செய்யறாரு. அது மட்டுமல்ல, சிரியா மற்ற நாடுகள், அல்ஜீரியா போன்ற நாடுகள் உள்நாட்டு கலவரங்கள் வரும்போது பயங்கரவாதமும் தீவிரவாதமும் எல்லா இடத்திலும் ஒடுக்கப்பட வேண்டும், மனிதர்களை சக மனிதர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றார். இதுல கேபிட்டலிசம் வந்து பொருளாதாரத்தை பத்தியும் பேசுறாரு. பொருளாதாரத்துல ஒரு கம்யூனிஸ்டாவே இருக்காரு அவர். ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். ஆமா, கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். நீங்கள் ஏழைகளின் பணத்தை வந்து நீங்க அதிக கூலியை ஏமாற்றுகிறீர்கள், அவங்களுக்கு ஈக்குவலைசேஷன் கொடுக்கறது இல்லை, நீங்கள் ஏழை சுரண்டி வாழாதீர்கள் அப்படின்னு பேசுறாரு. அவ பாத்தீங்கன்னா அவர் எந்த பொதுவா போப்பரசர்கள் இந்த மாதிரியான விடயத்துக்குள்ள வரவே மாட்டாங்க, அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க ஆதிக்கப்பட்டு வந்தா இறைவனிடம் பேசி மன்றாடுவேன் அப்படின்னு மன்றாடி அவருக்கு ஒரு மன இலகலை கொடுத்து ஆறுதலை சொல்லி அனுப்புறதோட சரி, அதுதான் கடமை அப்படின்னு இருக்குது. ஆனா உழைப்பாளர்களிடம் பணத்தை மோசடியா எடுக்கிறதும் தப்புன்றதுன்னு சொல்றாரு. இதை தவிர்த்து இன்னும் கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ மதமே கிறிஸ்தவர்களே அச்சுறுத்த மாதிரி மத கொள்கைக்கு எதிராக கூட பேசுறாரு. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷாக் ஆகும், போப்பாண்டவர் அப்படி பேசுறாருன்னு. அவர் கேள்வி கேட்கிறாங்க, ஓரின சேர்க்கையாளர்களை நீங்க என்ன செய்றீங்கன்னா, அவர்களை தீர்ப்பு செய்வதற்கு நான் யாருன்னு கேட்கிறாரு. அவர்களை ஜட்ஜ் பண்றதுக்கு யாரு, எனக்கு நான் என்ன அப்படின்னு. இதைதான் இயேசு கிறிஸ்து ஒரு விபச்சாரி பிடிக்கப்பட்ட போது இவளை கொலை செய்வதற்கு எல்லாம் கல் அடிக்கணும் போது அவர் சொல்றாரு, பாவம் செய்யாதவன் முதல்ல கல்லடின்னு. அதே மாதிரி இவர் சொல்றாரு, இவங்களை நான் தப்பானு சொல்றதுக்கு நான் யாரு, போப்பாண்டவர் நான் யாரு அப்படின்னு. இயற்கையின் படைப்புல அது உருவாகுது. இவனை தப்புன்னு நான் சொல்ல முடியல. 2வது காரியம் 2023 வந்து சொல்றாரு ஒரு வார்த்தை, இவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள்னு ஒரு பிரச்சனை வருது. அப்ப திருமணம் செய்யும் போது இவர்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றாரு, அங்கீகரிக்கிறதுன்னு சொல்லல. ஏன் ஆசீர்வதிக்க கூடாது, நீ அவன் நல்லா இருந்துட்டு போ, சொல்லிட்டு போ, திருச்சபைக்கு வந்தா நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு போ. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளே பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சிகரமான முரண்பாடுல புரட்சிகரமான ஒரு மனித நேயம் பாருங்க. இவர் வந்து மனித நேயத்தை தான் பார்க்கறாங்க. அந்த மார்க்கத்துல இருக்கிறான், அவனுக்குள்ள ஒரு மாற்றம் வருது. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஆணுக்குள்ள பெண்ணுக்குள்ள வந்து விரும்புறான். அது இயற்கையோட படைப்புல அது ஒண்ணா. கல்யாணமும் பண்ணிக்கிற முடிவு எடுத்துதான் பண்ணிட்டான், கல்யாணமும் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ண போற, நல்லா இருந்து சொல்லிட்டு போ, ஒரே வார்த்தை ஆசீர்வதிச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை பிஷப்புகளுக்கும் பயங்கர கோபம். என்ன நம்ம பிஷப் வேற நம்ம போப்பாண்டவர் இப்படி சொல்லிட்டாரேன்ட்டு. நான் வந்து அதுல என்ன பாக்குறேன்னா, அவர் மனித நேயத்தை சொல்லிருக்காரு. அவர் அங்கீகரிக்க சொல்ல, நீ கல்யாணம் பண்ணது நீ ரிஜிஸ்டர் பண்ணி கொடு, அவனு அதை சொல்லல. ஆசீர்வாதி பண்ணிட்டு வந்தானா ஆசீர்வதிச்சு போ, நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு போ அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அது வந்து ஒரு புரட்சிகரமான கருத்து. அது மட்டும் இல்லாம எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை கார்டினர்களையும் பிஷப்களையும் கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டு சொல்றாரு. அவர் அங்க கூப்பிட்டு சொல்றாரு, இதற்கு பிறகு திருச்சபைகளிலே பாலியல் குற்றங்கள் வந்தால் எவனும் மறைக்க கூடாது, அதை பகிரங்கப்படுத்துங்கள், அதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாரு. இதுவரைக்கும் எவனும் சொன்னதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நானும் கவனிக்கிறேங்க, இந்த மாதிரி நான் கருத்தை கேட்டதே இல்லை. 2003 இதை பத்தி செய்தி வந்தது, பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. பொதுவா உள்ள வந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறைச்சு சொல்லுவாங்க, எல்லாம் பேச மாட்டாங்க, கொண்டுட்டு போகவும் மாட்டாங்க. ஆனா ஒரு போப்பரசர் எல்லாருக்கும் தலைவரா இருக்கிறவருக்கு சொல்றாரு, நீ மறைக்க கூடாது, அதை வெளிப்படுத்த இருக்கக்கூடிய எல்லா பேராயர்களையும் கூப்பிடுறாரு, கார்டினலையும் கூப்பிட்டு சொல்றாரு, இதுக்கு மேல திருச்சபையில இப்படி தவறு நடந்தா நீ அதை சுட்டி காட்டு, அதை வெளிப்படுத்து, அவன் யாருன்னு பகிரங்கமா சொல்லு வெளியே, நீ இப்படி ஏமாத்தி மறைக்காத. அப்ப பாருங்க, இவரு சமூக நீதி சமத்துவம் இப்படி எல்லாம் பேசுறவன் இருக்கிறான், செயல்ல இல்ல. அந்த செயல்பாட்டாளர் தான். ஏன் இன்னைக்கு அவரை வந்து இவ்வளவு எல்லாரும் வருத்தத்தோடு விடை கொடுக்கிறாங்க, இவ்வளவு துக்கப்படுறாங்க, இவ்வளவு வேதனைப்படுறாங்கன்னா, ஒரு புரட்சியாளன் ஒரு பிஷப்பா இருந்திருக்கா, ஒரு போப்பாளராக இருந்திருக்காரு, ஒரு பெரிய போப்பு, இது ஒரு பெரிய புரட்சியாளனா மாறி இருக்காரு.
அந்த புரட்சியாளர் தான் அவர். இவர் நீங்க பாத்தீங்கன்னா அவர் தொடாத சப்ஜெக்டே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போறாரு, எல்லாத்தையுமே பேசுறாரு, பொருளாதாரம் பேசுறாரு, உலக பொருளாதாரத்தை பத்தி பேசுறாரு, சமாதானத்தை பத்தி பேசுறாரு, மதத்தை பத்தி பேசுறாரு. பொதுவா அந்த பொருளாதார சுரண்டல்ன்றது பேச தயங்குவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. குறிப்பா போப்பரசன் மட்டும் இல்லாம இருக்கக்கூடிய யாருமே இதை பத்தி தொட மாட்டாங்க. மத ரீதியா தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யாருமே. ஆனா அதையும் தொட்டு பேசியிருக்கிறாரு. ஆமா, அதே சொல்றாரு. அவன் ஏழை படத்தை சுரண்டாது, அவனோட சம்பளத்தை சுரண்டாதுன்னு பேசுறாரு. அவ எல்லாருக்கும் உணர்வு விட வேண்டும், எல்லாரும் பசிக்கு உணவு விட வேண்டும், பசித்தோர்ல அதுவும் அந்த அகதிகள் மேல ரொம்ப கரிசனையா இருக்காரு. ஒரு தீவுல இருந்து அகதிகள் ஒரு பசிபிக்கான தீவுல வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க, வந்து வேலையை தேடி வராங்க, இறந்து போறாங்க. அப்ப அதோட ஏஜென்ட்டுகள் எல்லாம் இவர் போறாரு, அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு, போப்பரசர் போய் பாக்குறாரு. அது அர்ஜென்டினா பக்கத்துல இருக்கிற ஒரு தீவு இல்லை. ஏன்னா நிறைய பேர் வேலையை தேடி வராங்க, அகதியா இருக்காங்க, அந்த இடத்துல வந்து இறந்து போறாங்க. இறந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக இவர் போய் ஆறுதல் கூட்டம் நடத்தி ஆறுதல் சொல்ல போறாரு. சொல்லிட்டு அந்த ஏஜென்ட்டை சொல்றாரு, ஏன்டா மக்களை இப்படி ஏமாத்தி வேலை வாங்கி தரேன் இப்படின்னு சொல்லி இப்படி கொண்டு போடுறீங்க, இது அநீதி இல்லவா அப்படின்னு அந்த ஏஜென்ட்டுகளை கடிந்து கொள்றாரு. பேசவே மாட்டாங்களே பொதுவாக அந்த மாதிரி இதெல்லாம் பேசவே மாட்டாங்க. அதுவும் போய் இவங்க திட்டவே மாட்டாங்க. அவங்களுக்காக போய் அந்த கடல்ல போய் ஒரு பாரதனை நடத்தி அந்த மாலையெல்லாம் போட்டு, இந்த கடல் தான் இவங்களை கொண்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடல்ல விழுந்துட்டு அவங்களுக்கு போய் மாலையை போட்டு 160 பேர் 164 பேர் இறந்து போறாங்க. அதற்காக ஒரு இதை சொல்றாரு, இப்படி அகதிகளாய் வருவர்களை கூட நீங்க மனுஷனாய் பாருங்க. அதனாலதான் அந்த அகதிகள் மேலும் வெளியே வேலை தேடி அவன் வந்து தன் நிர்பந்தத்தினாலதான் தன்னுக்காக வந்து வராங்க, அவனுக்கு வந்து உணவு சாப்பிட்டானா இப்படியெல்லாம் கவலைப்படக்கூடிய ஒரு போப்பாண்டவராக இருக்கிறார் அவர். அப்போ அவருடைய அந்த மனநிலையில பாத்தீங்கன்னா அவர் நோயுற்றவர்கள். இந்த எபோலா போன்ற நோயெல்லாம் வரும்போது, நைஜீரியா மற்ற நாடுகளுக்கெல்லாம் வரும்போது அதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு இதை எப்படியா தடுத்துடணும், இந்த மக்களை வந்து ரொம்ப இது பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து யாருமே தொடமாட்டாங்கன்னு சொல்ற எய்ட்ஸ் HIV நோயாளிகள் இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் அவங்கள போய் சந்திச்சு அவங்க கூட உட்காந்து பேசி, இது வந்து அவங்க பாதங்களை கழுவி அவங்களுக்காக ஆராதனை பண்ணி அவங்களுக்கு பாதங்களை முத்தம் பண்றாரு. நீ பயப்படாத, உனக்கு வந்து நோய் இது. அப்போ இவருடைய நீங்க பார்த்தீங்கன்னா இவர் வந்து எளிமையானவர் மட்டும்தான் பேசி பிரயோஜனம் இல்லை. மனிதநேயம் வந்து ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இவர் இவ்வளவு மனிதநேயம் மிக்க ஒரு மனுஷனா இருந்திருக்கான். ஒரு நோயாளி HIV நோயாளி எல்லாம் நம்ம வந்து எவ்வளவு கிட்ட கூட போக பயப்படுவோம். அவனுடைய தங்கி இருக்கிற தொடக்க காலத்துல அப்படி இருந்தது. ஆமா, இப்ப மாறிட்டு இப்ப இருந்தாலும் ஒரு போப்பாண்டவர் போய் அவன் கால்களை கழுவி அவனை போய் பாதத்தை முத்தமிடுறதுன்றதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன் அந்த உணர்வு? அதுதான் சொல்றேன். அவர் வந்து மக்கள் அவங்களை வந்து சரிசமமா ஏத்துக்கணும், அங்கீகரிக்க மாட்டாங்க, அவங்களெல்லாம் தள்ளி வச்சிருப்பாங்க. அப்ப போப்பாண்டவரே போய் தொடுறாரு, அவங்க கூட இருக்கிறாரு. அதை தான் மக்களுக்கு அவர் சொல்ல விரும்புறார். அவர் மக்களுக்கு வந்து இவர்கள் தள்ளப்பட்டவர்கள் இல்லை, இவங்க வந்து சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் இல்லை. அதான் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள், புறந்தள்ளப்பட்ட மக்களுக்காகவே சிந்திச்சிருக்காரு, நிறைய விஷயங்களை சிந்திச்சிருக்காரு. அவர் சிந்திச்சு தான் அவர் வாழ்ந்த நாட்கள் எல்லா இடத்துலையுமே இதை நோக்கி தான் அவருடைய பார்வை நகர்ந்து இருக்கிறது. அவர் ஒவ்வொரு இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அவர் பேசினாலும், எந்த இடத்துல பேசினாலும் வறுமையை பத்தி பேசுறாரு, அதை சாப்பிடுறத பத்தி பேசுறாரு, பசியை பத்தி பேசுறாரு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான மனிதன் மட்டுமல்ல, தான் வாழ்ந்து காட்டினது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கிற உலகம் எப்படி இருக்கணும்னு பார்த்தாரு. பொதுவாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் மேலை நாடுகள், மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வர்றதுதான் போப்பரசரா வர்றது. இவர் ஒரு பகுதியிலேருந்து வந்ததா சொல்லுவாங்க. ஆமா, குறிப்பா அந்த சூழ்நிலை, அவர் வளர்ந்து வந்த அந்த விதம், அவர் நகர்ந்து வந்த அந்த பாதை, இதெல்லாம் அப்படி யோசிக்க வச்சிருக்குமா அவரை? ஆமா, பெரும்பாலும் போப்பாண்டவர்கள் இத்தாலியிலிருந்து தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இவரு கூட ஆர்ஜன் வந்து இத்தாலி தான். அவர் அங்கிருந்து அர்ஜென்டினாவுக்கு அங்கிருந்து மாற்றமாகி சூழ்நிலை காலமாக அந்த ஊரை விட்டு, வெளிநாட்டை விட்டு அர்ஜென்டினாவுக்கு வர்றாரு. அர்ஜென்டினால வந்து வாழ்றாரு. அங்கிருந்து தான் இவர் வந்து போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கப்படுறார். இவருடைய சிறப்பம்சங்கள் என்னன்னா, இவர் ஜெட்சூட் என்று சொல்லப்படுகிற இயேசு சபையினுடைய முதல் போப்பாண்டவர் இவர் தான். இதற்கு முன்பாக இயேசு சபையிலிருந்து யாருமே போப்பாண்டவராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. வேற என்ன சபையிலிருந்து? அது கத்தோலிக்க பல பிரிவுகள் இருக்கிறது. அந்த பிரிவுல வந்து இந்த பிரிவுல இருந்து யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இயேசு சபையிலிருந்து இதுவரைக்கும் யாரும் இல்லை. இவர் தான் முதல் கத்தோலிக்க இந்த இயேசு சபையிலிருந்து வந்த ஒரு போப்பரசர் என்ற ஒரு சிறப்பும் இருப்பாரு. இவருக்கு இன்னும் இவருடைய தகுதியை கூட்டுவதற்காக 2013 அந்த டைம்ஸ் பத்திரிகை, டைம்ஸ் வார இதழ் இவருக்கு வந்து உலகத்தில் சிறந்த மனிதர் என்ற ஒரு விருதை தருது. இவர் வந்து பாராட்டுவதற்காக இந்த வருடத்தின்
உலகத்தின் சிறந்த மனிதர் போப்பாண்டவர் இவர் தான் அப்படின்னு ஒரு விருதை தருது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முத்தாய்ப்பாக இவருடைய அடித்தட்டு மக்களுக்கான சிந்தனை உழைக்கும் மக்களுக்கான அந்த சிந்தனை செயல்பாடு அதை நோக்கி பேசிட்டு இருந்தது, பிரார்த்தனை பண்ணது, நகர்ந்துட்டு இருந்தது. அதெல்லாம் சேர்த்து அவருக்கு அந்த விருதை கொடுக்கறதுக்கு அவர் தகுதியானவர் என்பதற்காக அந்த விருதை கொடுக்குறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு மனிதன் இப்படி வந்து பேசுவது மட்டுமல்ல, அது செயல்பாட்டில இருந்து தன்னுடைய நிலையில இருந்து என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்காக என்ன செய்தால் மற்றவர்களுடைய நலனுக்காக இருக்க முடியும், தான் எளிமையாய் வாழ்ந்து காட்டினால் தான் மற்றவர்கள் எளிமையாக இருப்பார்கள் என்பதற்காக அவர் அந்த உதாரண புருஷனாகவே வாழ்ந்திருக்கார். அதில் தான் அவர் போற்ற தகுந்தவர். அவர் கத்தோலிக்க மதத்தில் ப்ராட்டஸ்டன்ட்டோ யாரோ இருந்தாலும் ஒரு குறை சொல்லவோ, ஒரு இவரை குறித்து பழி சொல்லவோ, இல்லை இவரை குறித்து எதுவும் என்ன எல்லாரும் ஏன் வருத்தப்படுறாங்க, ஏன் இன்னைக்கு வந்து மிக வேதனைப்படுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு இன்னொரு மனிதன் கிடைப்பானா, இப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு மனிதன் அங்கே கிடைப்பானா? எப்பயுமே அந்த பூப்பரசர் என்றாவே அந்த ராஜா அங்கே உள்ள உட்காரும் போது, சேர்ல உட்காரும் போதே அந்த பவர் தெரியும், அந்த வந்துடுவாங்க. அந்த மாதிரி அந்த தமிழ் சொல்ல உன் நிலை உயரும் போது உன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும்னு அதை வந்து எடுத்துக்காட்டா இவர் தான் இருந்திருக்காரு. தன் நிலை உயர உயர சராசரி மனுஷனாக தாழ்ந்து வந்து கடைநிலை மக்கள் போல அவர் வாழ்ந்திருக்காருன்னா அதுதான் இவருடைய சிறப்பு அம்சம். இந்த அவரே தான் உணவு சமைச்சுக்கிட்டாரு. அவ்வளோ பெரிய அரண்மனையில் அவர் அங்கே வெளியில இருந்து கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருந்துட்டு இருந்தாரு. அங்கே கூட 30 அறைகள் இருந்தது, அதில் 1 மட்டும்தான் பயன்படுத்தினாருன்னு. அந்த இது எப்படி அங்கே அது இதுக்கு முன்னாடி அந்த இருந்த சம்பிரதாயத்தெல்லாம் உடைக்கிற மாதிரி இருக்கு, எப்படி அனுமதிச்சாங்க அதை? அதுதான் இவங்க வந்து இவரை ஒண்ணுமே சொல்ல முடியாது. இவர் தானே வாடிகனுடைய அரசர், இவர் சொன்னதானே சட்டம் அங்க. அதனால இவர் எப்படி இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அங்க அதிகாரம்னு சொல்லும் போது இன்னொன்னு எனக்கு ஞாபகம் வருது. வரலாற்றிலே இவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், டிசிஷன் மேக்கிங் ஆஃப் வாடிகன் அப்படின்னு சொன்னா, வாடிகன்லேருந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டால் அது உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும். அதை இதுவரைக்கும் இருந்த போப்பாண்டவர் எல்லாம் தனி ஒருவர்களாக செய்து கொண்டிருந்தார்கள். ஆனா இவர் பாருங்க அதுல ஒரு பெரிய மாற்றத்தை சொன்னு தனக்கு கீழே 9 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 9 பேர் கமிட்டி உட்கார்ந்து ஒரு தீர்மானத்தை சொல்லுவதற்கு முன்னால, ஒன்று சட்டமாக்குறதுக்கு முன்னால, சட்டத்தை வெளிப்படுறதுக்கு முன்னால இந்த 9 பேர் உட்கார்ந்து ஆராய்ந்து அதற்கான நல்லது எது கெட்டது எது என்று பேசி இது எது சரியோ அதைத்தான் அவர்கள் சட்டமாக இதற்கு வெளியிட்டார். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. இது வரைக்கும் 266 பேர்ல கிடையாது. இவர் வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு பெரிய ரெவல்யூஷன். அங்க இது வரைக்கும் அப்படி ஒரு எந்த கமிட்டி எல்லாம் கிடையவே கிடையாது. வாடிகன் போப் என்ன நினைக்கிறாரோ அது போட்டா உத்தரவு. அதான் உலகத்துல இருக்க கூட எல்லா ரோமன் கத்தோலிக்கும் நடைமுறைப்படும் முதலாக. இது ஒரு பெரிய சரித்திர மாற்றம். சொல்றது எதுவுமே தவறா இருந்துடக்கூடாது, அதுல தான் வந்து எடுத்த டிசிஷனா இருக்க கூடாது. மற்றவன் என்ன நினைப்பான், மற்றவனுக்கு ஒரு வாய்ப்பு, மக்கள் சார்பாக வந்து மொத்த 9 பேரை வச்சுக்கிட்டு அந்த கமிட்டி கூடி எதை சொல்லுகிறதோ அது பெரும்பாலும் அவங்க ஆதரிக்கிறதை வெளியிட்டிருக்காரு. இப்படி எல்லா விதத்திலும் நீங்க இந்த போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கடல் போன்ற பெரிய காரணங்கள் இருக்கு. அவர் உள்ள போய் நோக்கி உள்ள போக 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 பாத்தீங்கன்னா அவருடைய செயல்பாடுகள், அவர் திட்டங்கள் எல்லாமே ஒரு சராசரி ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பான். பிறனை நேசின்னு பைபிள்ல இயேசு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த நேசிக்கிற தன்மையை வெளிக்காட்டுறதுக்கான போப்பா இருக்கு. அது தலைமைத்துவத்தில் இருக்கும் எப்படி இருக்கணும், தலைமையா இருக்கும் அந்த நேசிப்பு தன்மை சொல்றது கேட்க. ஆமா, நான் வெறும் பைக்கை பிடிச்சி பிரசங்கம் பண்ணிட்டு போறது மட்டும் நான் கிடையாது. இவன் எத்தனையோ தலைவர்களை பார்க்கணும். இன்னைக்கு அரசியல்ல எல்லாத்தையும் இருக்கும், பதவி இருக்கும்போது அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான். அவன் செய்யறானா ஒன்னும் செய்ய மாட்டான். நம்ம மேனிஃபெஸ்டோவே பாருங்களேன், எவ்வளவு போடுறான், ஏதாவது செய்யறானா செய்ய மாட்டான். இப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு போப்பரசரா இருக்கிற ஒரு மகன் வந்தவ தான் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அப்படின்றது சொல்றது மட்டுமில்ல, அதை வாழ்ந்து காட்டி அதை செய்து காட்டி முடித்திருக்கிறார். அதெல்லாம் அவருடைய இந்த பயணம் வந்து அவர் வந்து கடவுள் கண்டிப்பாக அவரை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் என்ற ஒரு நிச்சயத்தோடு போறார். எங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய காரியம். ஏன்னா இது வந்து பின்பற்றத்தக்கதான ஒரு தலைமை. அவருடைய அந்த உணவு எனக்கு அங்கதான் அப்படியே நிக்குது. பொதுவாக அது வந்து பாத்தீங்கன்னா வாடிகன் அந்த அரண்மனை போப்பு இருக்கிறது, போப்பரசர் வந்து நிக்கிற அந்த இதெல்லாம் பார்த்து பிரம்மாண்டமா அங்க இருக்கும். சமையல்ன்றதே ரொம்ப இதுவா நேர்த்தியா அப்படி இருக்கும் பெரிய அளவுல. இவரை தான் சமைச்சிக்கிறது கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தார். அவருடைய பெரும்பாலும் உணவுகளை அவர் தான் சமைத்து கொண்டார் என்பதுதான் கேள்வி சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் உணவுகளை அவர் வந்து மற்றபடி எப்படி இருந்தார் என்று தினந்தோறும் தெரியாது. பெரும்பாலும் அவர் உணவுகளை அவரே சமைத்து கொண்டார். ஆமா, எங்கேயாவது வாங்கி இருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்த டே 1ல இருந்து அவர் சமையல் ரூம்பை அவர் தான் பொறுப்பெடுத்துக் கொண்டார். எனக்கு இதுக்கு எந்த வேலையாலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிட்டார்.
அப்படி அது எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு ஒரு சாமானியனாக இருந்திருக்கிறார். அது தனக்கான உணவை தானே சாப்பிடுறதுன்றது பெரிய விஷயம். அதை இந்த மாதிரி செய்வதற்கு கூப்பிட்டா 100 பேர் ஓடி வரக்கூடிய இடத்துல இப்படி ஒரு நிலை சிந்திப்பதே மிகப்பெரிய விஷயம். அப்படி சிந்தித்து இருக்கிறார் என்றால் எத்தனை நாள் இருந்தாலும் அது பெரிய விஷயம் தான். மிகப்பெரிய ஒரு சாதனையாக மிகப்பெரும் ஒரு இதுவாக அவர் வந்து செயல்முறைப்படுத்திட்டு தான் மறைந்து இருக்கிறார். நிறைய தகவல்களை அவரை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது ப்ராட்டஸ்டில் இருந்துட்டு உங்கள் பார்வையில் எப்படி அவர் வந்து போப்பரசு இருந்தார்ன்றதுல ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.